செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண் 8 வயது மகளுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். வணக்கம் அகிலா. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈச்சங்கரணை கிராமத்தில் வசிப்பவர் டில்லி. அவரது மகள் கிருஷ்ணவேணி என்பவரை கடந்த 8 வருடத்துக்கு முன்பு வாலாஜாபாத் அகரம் பகுதியில் வசிக்கும் அருண் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து கிருஷ்ணவேணி ஈச்சங்கரணை கிராமத்தில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு வந்த நிலையில 8 வருடமாக தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவனை பிரிந்து வாழ்ந்து வருவதால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த கிருஷ்ணவேணி இரவு அனைவரிடம் நன்றாக பேசி சாப்பிட்டு உறங்க சென்றுள்ளார். அதன் பின்னர் நள்ளிரவில் கிருஷ்ணவேணியும் அவரது 8 வயது மகள் சுபஸ்ரீயும் படுக்கை அறையில் இல்லை என்பதால் சகோதரர் மற்றும் பெற்றோர் அவர்களை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் அவரது வீட்டில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள விவசாய கிணற்றில் கிருஷ்ணவேணி சடலமாக மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது சகோதரர் உடனடியாக திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் சடலமாக மிதந்து கொண்டிருந்த கிருஷ்ணவேணியை மீட்டனர். பின்னர் கிணற்றில் மூழ்கி இருந்த சுபஸ்ரீயை நீண்ட நேரமாக தேடிய பின்னர் கிணற்றின் இடுக்குகளில் சிக்கியிருந்த சுபஸ்ரீ உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஈச்சங்கரணை கிராமத்தில் தாய் மற்றும் மகள் ஆகிய இருவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.